இன்னைக்கு நாம 2024ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன நீந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். தெலுங்குல இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் படம் எடுக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். மொத்தமா ஒரு 6 பேரை ஏதோ ஒரு மர்ம நபர் கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு கொலை கேஸுக்காக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் அந்த மர்ம நபர், எதுக்காக அந்த 6 பேரை கடத்திட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, விசாரிச்சு முடிக்கும் போது உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிய வந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இந்த படம் முடிஞ்சு அந்த கொலை யாருன்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு பங்கமான ட்விஸ்ட் வெயிட்டிங்ல இருக்கு. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை காமிக்கிறாங்க. இவரு சம ஃபீலிங்ல உட்கார்ந்துட்டு யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கொடுத்த எல்லா தீர்ப்புமே தெளிவா அந்த கேஸை விசாரிச்சு இவன் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே கொடுத்திருக்கேன். ஆனா ஒரே ஒரு கேஸ்ல மட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. சில நேரங்கள்ல நம்ம தப்புன்னு தெரிஞ்சே பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த காரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கு. அங்க போது அந்த காருக்குள்ள இருந்து ஒரு 4-5 பேரை கடத்திட்டு வந்து கட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் மயக்கம் தெளிஞ்சு கண்ண முடிக்கிறான். இவனுடைய பேரு சண்டி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. யார் அது, என்ன யார் இங்க கொண்டு வந்து கட்டி போட்டா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே கிருஷ்ணகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபரை காமிக்கிறாங்க. இவருடைய கை காலம் கட்டி போடப்பட்டிருக்கு. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்திக்கிட்டு இருக்காரு. டேய், நானே கட்டி போடப்பட்டிருக்கேன், நான் வந்து யாரடா காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டியும் கிருஷ்ணகாந்தும் மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்போ இன்னொரு ஆள் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவருடைய பேரு அமர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவரு மட்டும் இல்லாம லக்ஷ்மிபதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளும் கட்டி போடப்பட்டிருக்காரு. அவரு கத்திட்டு இருக்கும் போது இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சண்டி வந்துட்டு லக்ஷ்மிபதி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சண்டி நீ எப்படா இங்க வந்த, உன்னை யாரா கட்டி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னை எவன் கட்டி போட்டானோ அதே நபர் தான் என்னையும் கட்டி போட்டான்னு நினைக்கிறேன், எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இன்னொரு வயசான நபரை காமிக்கிறாங்க. இவருடைய பேரு சந்திரசேகர். இவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு, என்னையும் யாரோ கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒரு மொட்டையை காமிக்கிறாங்க. இவருடைய பேரு பிரகாஷ். இவரையும் கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டிருக்காங்க போல. மொத்தமா 6 பேரை கொண்டு வந்து கட்டி போட்டிருக்காங்க. இப்ப அப்படியே மாத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரும் நம்மள கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டிருப்பா, எதுக்காக நம்ம எல்லாரையும் கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது வயசான ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரா. அதுக்கப்புறம் அந்த மொட்டையன் போலீஸ் எஸ்ஐ அண்ட் கிருஷ்ணகாந்தன் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் ஒரு லாயரு. அதுக்கப்புறம் மத்த 2 பேரும் ஊர்ல சில பல வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமர் வந்துட்டு ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வக்கீலு, அவரு போலீஸ், அவரு டாக்டரு, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஆபீசரு, இப்படி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய அதிகாரிகளை மட்டும் எவனோ ஒருத்தன் கடத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் இருக்கு போல, நம்ம எல்லாரையும் வச்சு அந்த கடத்தல்காரன் ஏதோ டிமாண்ட் பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லும் போது, என்ன டிமாண்ட் பண்ணா என்ன, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அமர் என்ன பண்றாரு அப்படின்னா, சேர்ல இருந்து அப்படியே கீழே விழுந்து கொஞ்சமா நகர்ந்துட்டு லக்ஷ்மிபதி கிட்ட வந்து கை கட்ட அவுத்தோட ட்ரை பண்றாரு. திடீர்னு பார்த்தா 2 கார்டு கன்னோட வந்து அப்படியே தூக்கி நல்லா டைட்டா கட்டி போட்டு, யாராவது தப்பிச்சு போக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஷூட் பண்ணி கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ கட்டி போட்டு அந்த காட்ஸ் வெளியே போயிட்டாங்க. ஆமா, நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்ற விஷயம் இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது லக்ஷ்மிபதி இந்த அமரை அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறான். நான் உன்னை காப்பாற்ற சொன்னா, எதுக்காக என் கை கட்ட அவங்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த இடம் சுத்தி எக்கச்சக்கமான சிசிடிவி கேமரா வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணி கடத்திட்டு வந்தவனுங்க என்னதான் சொல்றானுங்க, என்னதான் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போலீஸ் சொல்லும் போது, லக்ஷ்மிபதி எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல காட்ஸ் வந்து பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. இவன் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, சோப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க பாரு கிரீன் கலர் மூடியோட ஒரு இது இருக்கு இல்லையா, அதுல கை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்லா வாசனையா இருக்கு அப்படின்றான். அடுத்து 6 பேரையும் நேருக்கு நேரா உட்கார வைக்கிறாங்க. யார் இந்த மாதிரிலாம் பண்ண போறா, எதுக்காக நம்மள இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வரா. என்னுடைய பேரு ஜான்வி, நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறா. முதல்ல அந்த டாக்டருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் ஆம்லெட், காலையில மோஸ்ட்லி இதான சாப்பிடுவீங்க, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி
தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு எல்லாமே தெரியும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போலீஸ்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் டெய்லி ஒரு மாத்திரை போடுவாராம். அந்த மாத்திரையை கொடுக்கும்போது நான் மாத்திரை போடுவேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனும் இதே கேள்வியை கேட்கும்போது நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ண வேண்டிய ஆளு நான் கிடையாது, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவேன், ஆன்சர் பண்ண வேற ஒரு ஆள் வருவாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, எங்க எல்லாரையும் கடத்தி வச்சு என்ன விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு ஜான்வி வெளியே போறாங்க. இதே டைம்ல ஒரு மாஸ்க் போட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சாப்பாடத்துல பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும். சாப்பாடத்தை லைட்டா இல்ல முக்காவாசி அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். கதை மட்டும் வேற, ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. முழுசா பாருங்க. உங்க எல்லாருக்கும் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் நான் ஆன்சர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். உங்க 6 பேரையும் எதுக்காக கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கதான். இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம். உங்களுக்கு நான் 20 செகண்ட் டைம் கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணும். அப்படி ஆன்சர் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தீங்க, அப்படி இல்ல போய் சொன்னீங்க அப்படின்னா உங்க 6 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்து போவீங்க அப்படின்னும் போது எனது இறந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு ஆளுடைய போட்டோவை காமிக்கிறாரு. அது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் மாதிரி தெரியுது மக்களே. பால்ராஜ் அப்படின்ற ஒரு நபரு மஞ்சு அப்படின்ற பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்கு. இப்போ அந்த நபரு ஜெயிலுக்குள்ள இருக்காராம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய போட்டோவையும் காமிக்கிறாங்க. இப்போ இதை காமிச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டைமர் ஆன் பண்ண. இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த பொண்ணையும் நல்லா தெரியும், பால்ராஜையும் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சில கட்டிங்ஸ் மூலியமா நமக்கு காமிக்கிறாங்க. சில பல சீன்ஸை மொத்தமா டக்குன்னு காமிச்சு முடிய 20 செகண்ட் டைம் முடியுது. உங்கள யாருக்காச்சு இந்த சம்பவத்தை பத்தி தெரியுமா, அந்த பொண்ணு யாரு, பால்ராஜ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருமே எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ டைமர் முடியுது. உங்க 6 பேர்ல அந்த லக்கி ஒன் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு கார்டு அமுச்சு விட அந்த கார்டு கன்னோட உள்ளுக்குள்ள போறான். எல்லாரும் பயப்படுறாங்க. முதல்ல அந்த டாக்டர் மேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலேயும் காமிச்சு அமரை ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. கொலை பண்ணி அமரை அப்படியே தனியா தூக்கிட்டு போறாங்க. அட பாவி மனுஷங்களா, சும்மா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலேயே ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்பயாச்சும் யாராவது உண்மையை சொல்ல தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சண்டி பயந்துக்கிட்டு நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோர்ட் செட்டப் மாதிரி இருக்கு, அங்க வர சொல்லும் போது இவனும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். வயல்ல இவன் ஏதோ ஒரு வேலை பாக்குறான் போல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைட்டா சருகு போட்டு அன்னைக்கு நைட்டு பட்டு தூங்கிட்டே இருக்கும் போது வயித்த கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறான். அப்பதான் வயக்காடு பக்கமா மஞ்சுடைய டெட் பாடியை பாக்குறான். அந்த பொண்ணை யாரோ கத்தியாலேயே வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இத பார்த்து ஷாக்கான நானு உடனே போலீஸ்க்கு கால் பண்ண. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது நீ கொலைய கண்ணால பாத்தியா, கொலைகாரனை பாத்தியான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எதுக்காக கொலைகாரனை நான் கண்ணால பார்த்தேன், அந்த பால்ராஜ் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஒண்ணுமே புரியாம அமைதியா இருக்கும் போது உன்னால மத்த விஷயங்கள் சொல்ல முடியல அப்படின்னா பரவாயில்ல, இது வரைக்கும் சொன்னியே அதுவாச்சும் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது வரைக்கும் உண்மைதான், அம்மா சத்தியமா உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ போலாம் அப்படின்னு சொல்ல சண்டியும் உள்ளுக்குள்ள போறான். அப்போ லட்சுமிபதி உள்ளுக்குள்ள என்ன விஷயம் கேட்டாங்க, நீ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உண்மையை சொன்னேன், நீயும் உள்ளுக்குள்ள போயிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அடுத்தது யாரு உண்மையை சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்கும் போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக இந்த கேஸ் எடுத்த, யாருக்காக இந்த கேஸ் எடுத்து வாதாடின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா ஒன்னும் கிடையாது, இந்த கேஸ் விஷயமா முதல்ல மஞ்சுடைய அப்பா அம்மா தான் என்கிட்ட பேசினாங்க. அவங்கள பார்த்து பேசும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த இறந்து போன பொண்ணுக்கு எப்படியாச்சும் நீதியும் நியாயமும் வாங்கி தரணும் அப்படின்னா இந்த கேஸ் எடுத்து வாதாடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். நான் விசாரிச்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லா சாட்சியங்களும் ஆதாரங்களும் பால்ராஜுக்கு எதிராக இருந்துச்சு. அவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான், எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோர்ட்ல வாதாடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது லட்சுமிபதியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. ஒரு நாள் நான் என் ஊர் பக்கமா நடந்து போயிட்டே இருக்கும் போது அப்போ பால்ராஜ் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உன் பொண்ணு மாதிரி என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டா. இந்த விஷயம்லாம் நான் என் கண்ணால பார்த்தேன். இதெல்லாம் வச்சுதான் அந்த பால்ராஜ் தான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, பால்ராஜ் தான் மஞ்சு பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கோர்ட்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து போலீஸ்காரனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சாட்சியங்களும் ஆதாரங்களும் பால்ராஜுக்கு எதிராக தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாவே பால்ராஜ நல்லாவே தெரியும், ஒரு மோசமான குற்றவாளி, அவன மாதிரி ஒரு கேவலமான பையன்
பையனை பார்க்கவே முடியாது, தன்னுடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டையே இந்த மாதிரி பண்ணிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நமக்கு புரியுது பால்ராஜுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான் மஞ்சுவை இவரு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த மொட்டை போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீ அடிக்கடிக்க ஊர் தலைவருடைய வீட்டுக்கு போற அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், உனக்கும் அந்த ஊர் தலைவருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த பர்சனல் கனெக்ஷனும் கிடையாது, ஏதாவது கேஸ் விஷயமா இல்ல வேலை விஷயமா பார்க்க போவேன், அதை தாண்டி பர்சனலா ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த ஆள் கிட்ட கை கூலி வாங்கிட்டு எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது மஞ்சுடைய பாடியை நான் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன், அந்த பொண்ணுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணை யாரோ கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சுது. அண்ட் அந்த பொண்ணுடைய பாடியில ஒரு சீமன் சாம்பிளை கண்டுபிடிச்சோம், அந்த சீமன் சாம்பிள் பால்ராஜ் கூட பக்காவா மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் கொலை செய்ய பயன்படுத்தின ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்திலயுமே பால்ராஜுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சோம். இது எல்லாத்தையுமே பக்காவா மேட்ச் பண்ணி தான் பால்ராஜ் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்தோம். என்னுடைய ரிப்போர்ட்ல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பால்ராஜ் தன்னுடைய ஃபேமிலி கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்க வந்த போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள போயிட்டு ஏத்த இதே டைம்ல பால்ராஜுடைய பொண்ணு வெளியே ஓடி வராங்க. அப்பா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, மஞ்சுடைய டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு கொண்டு போனாங்க பாத்தீங்களா, டெட் பாடியை டாக்டர் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறாரு. ஏன் அப்படின்னா எனக்குமே மஞ்சுடைய ஏஜ்ல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு என் பொண்ணு தான் ஞாபகத்துக்கு வந்தா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி போஸ்ட்மார்ட்டத்துல தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படின்னா நீங்க சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துக்கோங்க, இப்போ உங்க கூட இந்த கேமை விளையாட புதுசா ஒரு நபர் வர போறாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இவருடைய பேர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். இவரை பார்த்தோன்னே எஸ்ஐ அந்த லட்சுமிபதி சண்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே திவாகரே நீ எப்படிப்பா இங்க வந்து மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தேன், அப்போ யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்டு வெளியே ஏஞ்சி போன, யாரோ மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு போட்டாங்க, மயக்கமாயிட்டேன், கண்ணை திறந்து பார்த்தா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. டே இது எல்லாமே உன்னுடைய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் திவாகரை பார்த்து கேட்கும்போது நான் என்ன பண்ண போறேன், இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ இங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்துட்டு திவாகருக்கு இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம ஹீரோ நீ உள்ளுக்குள்ள வா உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு உனக்கு என்ன விஷயம் தெரியுமோ எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே கதையா காமிக்கிறாங்க. பால்ராஜுடைய பொண்ணு சுதாவும் மஞ்சுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, 2 பேரும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, பின்னாடியே பால்ராஜ் நடந்து போயிட்டு இருக்காரு. என்னுடைய அப்பாக்கு இதே வேலையா போச்சு, ஏன் தான் இப்படி அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதா மஞ்சு கிட்ட சொல்லும் போது அப்பா உன்னுடைய பாதுகாப்புக்கு தான் வராரு, சரி ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ போயிட்டே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப ஆகட்டும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. ஏதோ ஒரு பையனை லவ் பண்றா போல அந்த பையனை பாக்கிறதுக்கு அந்த பொண்ணு கிளம்புறா போல. இப்போ சுதா தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டு அப்பா ஏன்பா அப்படி பண்றீங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்பிக்கைலாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, நீ என்னுடைய தெய்வம் மாதிரி, நான் போயிட்டு என் பொண்ணை சந்தேகப்படுவேனா, சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணாம், பக்கத்துல தான் வீடு வந்துச்சுல போங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அங்க திவாகர் வராது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னப்பா சரக்கடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுதா கேட்கும் போது அம்மாக்கு மேல இருப்ப போல அம்மா கிட்ட போயிட்டு எதுவும் போட்டு கொடுக்காத, நானும் இவனும் போயிட்டு லைட்டா மட்டும் சரகு போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. திவாகரும் நம்ம பால்ராஜும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு சரகு போட்டே இருக்கும்போது இவர் ஏதோ சோகமா இருக்காரு. சரி ஓகே உனக்கும் அந்த ஊர் தலைவருக்கும் என்னதான் பிரச்சனை, எதுக்காக சும்மா சண்டை போடுறீங்க, அந்த எஸ்ஐ வேற ஊர் தலைவருக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு அவனுக்கு அடிமை மாதிரி இருந்துட்டு அவன் என்னெல்லாம் சொல்றானோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், பெரிய பிரச்சனைல மாட்டிக்காது அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் பால்ராஜ் தனக்கும் இந்த ஊர் தலைவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பால்ராஜுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்பா விட்டு ஓடி போயிட்டு அந்த ஊர் தலைவருடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஊர் தலைவரை பெற்றிருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா இல்லீகலா நம்ம பால்ராஜுடைய அம்மாக்கும் இன்னொருத்தருக்கும் பிறந்தவர் தான் அந்த ஊர் தலைவர், அதாவது பால்ராஜுடைய அண்ணன். அம்மாக்கு சில பல சொத்துக்கள் இருக்கு போல, அந்த சொத்து தகராறு தான் போயிட்டு இருக்கு, இவனுக்கு சொந்தமா அவனுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. லீகலா நம்ம பால்ராஜ் பிறந்த காரணத்தினால எல்லா சொத்தும் நம்ம பால்ராஜ் கையில இருக்கு, அந்த சொத்துலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரா அந்த ஊர் தலைவர். இங்க பாரு உனக்கு ஒரு குடும்பம் குட்டி இருக்கு, ஒரு அழகான மனைவி அழகான
அழகான பொண்ணு, ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க, எதுக்காக சொத்துக்காக சண்டை போடுறீங்க? எனக்கு அந்த சொத்துலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்னு வாழ ஆரம்பிய அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்படி கொடுக்க முடியும்? அந்த பெரிய பணக்காரனா இருக்கான், எனக்கு அந்த சொத்தை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது, கொடுத்துட்டு என் பொண்ணையும் பையனையும் நான் எப்படி பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதே டைம்ல ஒரு 4-5 குடிகார பசங்க அந்த பக்கம் போகும்போது பால்ராஜ கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய சண்டையா மாற அந்த ஸ்பாட்டுக்கு எஸ்ஐ வந்து பால்ராஜ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஐயா, அவரு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லும் போது, அவனுக்கு நீ சப்போர்ட்டா, உன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பால்ராஜ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அந்த ஊர் தலைவருடைய பேச்சை கேட்டுட்டு அடிக்கடி இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாராம். ஒரு 4-5 நாள் சும்மா அடைச்சு வச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவானா. இதே போல் தான் இந்த எஸ்ஐ பண்ணிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரும் எஸ்ஐயும் பிளான் போட்டு தான் பால்ராஜ மாட்டி விட்டாங்க. பால்ராஜ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், மோசமான நபரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்றாரு. சரி, ஓகே, பால்ராஜ காப்பாத்த இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க யாரு? பால்ராஜுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் எனக்கு நல்லாவே தெரியும், பால்ராஜும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், எனக்கு தெரியாம பால்ராஜுக்கு யாரு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாஸ்க கலட்டுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு விவேக். நம்ம ஹீரோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு போன் கால் வருது. உங்க அப்பாக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாரு அப்படின்னு கூட தெரியாது, நீங்க உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண இவரு கிளம்பி போயிட்டு பாக்குறாரு. அப்பாக்கு இப்போதைக்கு ஒன்னும் ஆகல, ஆனா அப்பாவை நம்ம தான் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கெல்லாம் போகாம அப்பா கூடவே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா கூடவே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பா ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரு, எதையோ இழந்த மாதிரி இருக்காரு. என்னதான் ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பதான் அப்பா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு ஃபைலை நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. பால்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஃபைல் ஒன்னு இருக்கு, எல்லா ஃபைலையுமே நீங்க ஆபீஸ்ல வச்சுட்டு வருவீங்க, எதுக்காக இந்த ஃபைலை மட்டும் பெட்ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ அடிக்கடியே கேட்கறல்ல நான் ஏன் சோகமா இருக்கேன், நான் ஏன் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான காரணமே இந்த கேஸ் ஃபைல் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் ஜட்ஜா இருக்கும் போது நிறைய பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கேன், நிறையவே நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில நான் கொடுத்த ஒரே ஒரு மோசமான தீர்ப்பு அப்படின்னா அது பால்ராஜுடைய கேஸ்ல நான் கொடுத்த தீர்ப்பு தான். சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவனுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துட்டேன். ஆனா அந்த கேஸ்ல நான் தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டேனோ, அவன் இன்னசென்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நான் சர்வீஸ்ல இருக்கும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் சர்வீஸ்லாம் முடிஞ்சு இப்போ ரீசெண்டா நம்ம கொடுத்த தீர்ப்பு கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட முறையில விசாரிக்க ஆரம்பிச்சேன். பால்ராஜை மீட் பண்ணி விசாரிக்கும் போது அவன் குற்றவாளி கிடையாது, அவனை யாரோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அவனை காப்பாற்றவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காதீங்க, போயிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்றாரு. ஆனா மறுநாள் காலையில அப்பா கண்ணை முடிக்கவே இல்லை, அப்பா இறந்து போயிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ ரொம்ப ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாரு, செமையா டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணும், அப்பாவுடைய கடைசி ஆசையாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஏற்கனவே பால்ராஜுடைய ஃபைலு, பால்ராஜை பத்தி சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை வச்சு இந்த கேஸை நம்ம ஹீரோ ரீஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ அந்த கேஸை ரீஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு எவிடன்ஸ் முக்கியம், முதல்ல அதை கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை போயிட்டு மீட் பண்றாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அதான் ஜான்வி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு நீ கண்டிப்பா பண்ணு, அப்பாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்றாங்க, நிறைய பேரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பால்ராஜுடைய வீட்டுக்கு போயிட்டு பால்ராஜுடைய ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசுறாங்க. கடைசியா ஹீரோ போயிட்டு பால்ராஜ நேரடியா மீட் பண்ணி, நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏற்கனவே 5 வருஷமா இந்த ஜெயிலுக்குள்ள கிடக்குறேன், இப்போ வந்து இந்த கொலையை நீ தான் பண்ணியான்னு கேட்டா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தண்டனை கொடுத்த அந்த ஜட்ஜோடைய பையன் தான் நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன், உங்களுக்கு நீதி கிடைக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பிளான்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே திவாகர் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பக்கத்திலேயே உட்கார வச்சு அந்த முகமுடிய கழட்டுறாரு. அந்த வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீயா கடத்தி கொண்டு வந்து எங்க எல்லாரையுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒர்க் பண்றாரு, ஜட்ஜோடைய மகன் அப்படின்ற வரைக்கும் இந்த வக்கீலுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ பால்ராஜுடைய கேஸை பத்தி எல்லாமே பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பா சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. நீ ஒரு மனுஷனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனுஷனை அநியாயமா கொலை பண்ணிட்டியே, இது எந்த விதத்துல நியாயம்
நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் டாக்டரும் கேட்கும் போது அந்த ஆளு இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னா, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமுடியை கழட்டி காமிக்கும் போது பார்த்தா அந்த நபரு இறந்தே போல மக்களே, உயிரோடு தான் இருக்காரு. இது எல்லாமே ஒரு டிராமா தான். நான் உங்ககிட்ட நேரடியா வந்து இந்த மாதிரி பால்ராஜ் இன்னசென்ட், அவரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேஸை ரீஓபன் பண்ணி அந்த இன்னசென்ட் மனுஷனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யாருமே உண்மையை சொல்லிருக்க மாட்டீங்க, என்ன ஒரு மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை நான் கஷ்டப்படுத்திருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஆனா இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்போ எல்லாரும் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் டாக்டர் கிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேட்க போறேன். நார்மலா ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 2 மணி நேரம், அதுக்கு மேல கூட ஆகலாம். அது எந்த மாதிரியான டெட் பாடி, நம்ம எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து கூடவோ குறையவோ ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த டெட் பாடியை வெறும் அரை மணி நேரத்துல பண்ணி முடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சன் செட் ஆனதுக்கு அப்புறமா போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. நீங்க அந்த ரூலை பிரேக் பண்ணி 7:35க்கு மேலதான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் சரியானு கேட்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் நான் போஸ்ட்மார்ட்டம் கரெக்டா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் புடிவாதமா இருக்காரு. சரி ஓகே, உங்களை பார்க்க ஒரு நபர் வந்திருக்காரு, நீங்க மட்டும் தனியா போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி டாக்டர் கிட்ட சொல்லும் போது என்ன பார்க்க யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டு பார்க்க டாக்டருடைய பொண்ணு வந்திருக்காங்க. ஏமா நீ எப்படிமா இங்க, உன்னையும் கடத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன யாரும் கடத்திட்டு வரல, ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு பேசிதான் கூட்டு வந்திருக்காங்க போல. அப்பா நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டத்தை ஒழுங்கா பண்ணீங்களா? அப்படி இல்ல அப்படின்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னே என்னுடைய ஞாபகம் வந்து சரியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாரு, என்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, ஒரு மனுஷனை நம்ம காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா எனக்கு மஞ்சுடைய முகத்தை பார்க்கும் போது உன்னுடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால கொஞ்சம் வந்துட்டு மேலோட்டமா தான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணேன், சரியா என்னால எக்ஸாமினேஷன் பண்ணவே முடியல, உன்னுடைய ஞாபகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போது எவனோ ஒருத்தன் சீண்டி இருக்கான் போல, தப்பா நடந்திருக்கான் போல, அந்த விஷயம் இந்த டாக்டரை இன்னமும் போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பா இப்போ கூட ஒண்ணுமே கிடையாது, நீங்க நேரா போயிட்டு உண்மையை சொல்லுங்க, உங்களுக்காக நான் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவரு போறாரு. ஹீரோவை பார்த்து நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், நான் சரியாவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே கிடையாது, அதுக்கப்புறம் சன் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணேன், நான் பண்ணது தப்பு நீங்க வச்சுக்கிட்டா கூட விக்டிமுடைய பாடியில பால்ராஜுடைய ஸ்பெர்ம் எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதத்துல அவனுடைய கைரேகை எப்படி வந்துச்சு, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பால்ராஜ் தான் கண்டிப்பா கொலைகாரன் அப்படின்னும் போது அதுக்கான ஆன்சரை நான் கூடிய சீக்கிரமே சொல்றேன், நீங்க அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷ்மிபதி கிட்ட நீ சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது உண்மைதான் அம்மா, சத்தியமா உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஜான்வி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவங்க வந்து கலர் கலரா பால்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெட் கலர்ல ஒரு பாலை காமிச்சு இது என்ன கலரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு பிளாக் அப்படின்னு சொல்றாரு. என்ன கலரை காமிச்சாலும் பிளாக் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் சொல்றாரு. அப்படி இல்லைன்னா குத்து மதிப்பா பச்சை கலரு கிரீன் கலரு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாரு. என்னையா உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டி கேட்கும் போது அவனுக்கு கண்ணுலாம் நல்லாவே தெரியும், ஆனா கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் பாத்ரூம் போயிட்டு வரும்போது கை கழுவ போயிருப்பான், அப்போ ஹேண்ட் வாஷ் பண்றது அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்லியிருப்பாரு, அதுவும் பச்சை கலர் டப்பால இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவன் ரெட் கலர் டப்பால கை கழுவிருப்பான். யாவ் கிரீன் கலர்னு சொன்னேன் அந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் கையே கழுவிட்டு வந்திருப்பான். மக்களே இதை வச்சுதான் இவனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோ முன்னாடியே கெஸ் பண்ணிருப்பாரு. சரி இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, நீ யார பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ லக்ஷ்மிபதி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த வயக்காடு பக்கமா போயிட்டே இருக்கும் போது அங்க மஞ்சுவும் மஞ்சுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பார்த்துட்டு நேரா ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு மஞ்சுவும் மஞ்சுடைய பாய் ஃப்ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அங்க இந்த எஸ்ஐ வராரு. நீ பார்த்தது மஞ்சுவையும் மஞ்சுடைய பாய் ஃப்ரெண்டையும் கிடையாது, மஞ்சுவையும் அந்த பால்ராஜையும் தான் பார்த்த அப்படின்னு சொல்ற. ஊர் முழுக்க போயிட்டு இந்த விஷயத்த சொல்ற. பால்ராஜ் வந்துட்டு மஞ்சு கிட்ட தப்பா நடந்து ட்ரை பண்ணா, அதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற அப்படின்னும் போது இல்ல என்னால போய் சொல்ல முடியாது, கடவுள் கண்ணை குத்திடுவாரு அப்படின்னு சொல்லும் போது கடவுள் குத்துறாரோ இல்லையோ நாங்க சொல்ற மாதிரி சொல்லல அப்படின்னா நாங்க 2 பேரும் போட்டு உன்னை பொழந்துருவோம், கொலையே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரனும் ஊர் தலைவரும் மிரட்டும் போது இவரு வேற வழியே இல்லாம சரி ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே விஷயத்த கோர்ட்லயே வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து அந்த பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகடா மஞ்சுவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதுக்காக மஞ்சுவை கொலை பண்ண போறேன், அந்த பொண்ணு நான் உசுறு குசுரா லவ் பண்ணேன், அப்படி
அப்படி இருக்கும்போது நான் ஏன் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன விஷயமாச்சு எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது இவனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிருக்காங்க. அந்த சீன்லாம் நமக்கு பாட்டுல அப்படியே காமிக்கிறாங்க. இந்த விஷயம் சுதாக்கும் நல்லாவே தெரியுது. சுதாவும் இவங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் கூட காமிக்கிறாங்க. ஒரு நாள் வயக்காட்டுல படுத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ பார்த்துட்டு ஓடுறாங்க. எங்களை பார்த்துட்டு யாரு ஓடினான்லாம் தெரியல, ஆனா யாரோ பார்த்துட்டு ஓடினாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்துட்டு ஓடினது வேற யாரும் கிடையாது, லட்சுமிபதி தான். அவன் தான் போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு யாரோ பார்த்துட்டு ஓடினாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு தான் மஞ்சுவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் அன்னைக்கு நைட்டு நான் ஊர்ல இல்லவே இல்ல, என்னுடைய அம்மாக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனேன். அன்னைக்கு நைட்டு என் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, மஞ்சுவும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது இவன் அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனானா அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்க, அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன். அதே ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, போன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது இவன் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போ திவாகர் திடீர்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. நீ மஞ்சுவை உண்மையா லவ் பண்ண, உசுரா இருந்த அப்படின்னா எதுக்காகடா சுதாவை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அட பாவி சுதாவை கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஷாக்கு, ஹீரோவும் ஷாக்கா கேட்கும்போது அதுக்கு இந்த பையன்ல ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையனுக்கு இப்போ யாருமே கிடையாது, தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், ரொம்ப சோகமா இருக்கான். இப்போ இந்த சுதா வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டு, அடிக்கடிக்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவா. அப்போ 4 பேரு 4 விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 4 பேரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாய் ஃப்ரெண்டோடைய சொந்தக்காரங்க தான். இந்த பொண்ணுடைய அப்பா தான் கொலை பண்ணிட்டாரு. ஒரு கொலைகாரனுடைய பொண்ணு கிட்ட நீ எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க, அந்த அப்பங்காரன் மோசமானவன், பொண்ணு மோசமான பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ என்ன பார்க்க வராத அப்படின்னு சொன்னாலும் கேட்காம பார்க்க வரா, சாப்பாடு கொண்டு வரா. ஒரு நாள் இந்த பையன் போயிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் உனக்கு என்ன விஷயமாச்சு, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லும் போது, ஆனா மத்தவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு பாரு, உனக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்கும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கும் ஓகேன்னு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். நான் ஒன்னும் இஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு அந்த பொண்ணை பெருசா பிடிக்கவும் பிடிக்காது, வேற வழியே இல்லாம என்னால அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போதே அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இவனும் அந்த பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னா வேற யார் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல கேட்கும் போது அதுக்கான ஆன்சரை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். டேய் சண்டி, அன்னைக்கு நைட்டு நீ உண்மையிலேயே என்ன விஷயம் பார்த்த, அப்படி இல்ல அப்படின்னா நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இங்க பாரு, நீ சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பால்ராஜை பார்க்கல, பால்ராஜ் இந்த பொண்ணை ரேப் பண்ற விஷயத்தையோ கொலை பண்ற விஷயத்தையோ நீ கண்டிப்பா பார்க்கவே இல்ல, நீ என்னதான் பாத்தியோ அதை தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கும் இந்த போலீஸ்காரன் தான் காரணம் அப்படின்னும் போது எனது நானு ஷாக்காவ, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, இவன் உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னும் போது இப்ப அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பாடியை மட்டும் பாக்குறான். பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு போலீஸ்காரனுக்கு கால் பண்றான். போலீஸ்காரன் அந்த ஊர் தலைவர் கூட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கான், எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கான் போல. அப்போ இந்த விஷயம்லாம் சொல்லும் போது அது யாருடைய லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பால்ராஜுடைய லேண்டு. இப்போ பால்ராஜுக்கும் இந்த ஊர் தலைவருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சனைக்குரிய லேண்டு தான் அந்த லேண்டு, நீ அங்கேயே இரு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த பாடியை பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம எதுக்காக பால்ராஜ் மேல இந்த பழிய போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்கிட்ட சொல்லும் போது, நல்ல ஐடியாவா இருக்கு, அடிக்கடிக்க ஜெயிலுக்கு அமிச்சு திரும்பி கூட்டிட்டு வரதை விட்டு வாழ்க்கை முழுக்க அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா நான் எப்படியாச்சும் இந்த சொத்தெல்லாம் ஆட்டைய போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவரும் பிளான் பண்றாரு. நீ என்ன சொல்ற, பால்ராஜ் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்ல போற, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சண்டு கிட்ட கேட்கும் போது, எப்பா சாமி நாளா சொல்ல மாட்டேன், நான் இந்த பொண்ணுடைய பாடியை பார்த்தேன் அவ்வளவுதான், மத்தபடி நான் வேற எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது, ஒழுங்கா நீ வந்து கோர்ட்ல பால்ராஜ் தான் இந்த விஷயத்த பண்ணா, நீ கண்ணால பார்த்த பால்ராஜ் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு ஓடுற விஷயத்த பார்த்தன்னு சொல்ற, அப்படி சொல்லல அப்படின்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஊர் தலைவர், நீ கவலைப்படாத, உனக்கு நான் எவ்வளவு வேணா பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சண்டியும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லியிருக்கான். கோர்ட்டுக்கும் போயிட்டு சொல்லியிருக்கான் இதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த போலீஸ்காரனுக்கு முகமே மாற ஆரம்பிக்குது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அந்த பொண்ணுடைய பாடியில எப்படி பால்ராஜோடைய ஸ்பெர்ம் வந்துச்சு, அதுக்கான ஆன்சரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கான ஆன்சரையும் இப்ப நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பால்ராஜ ஜெயிலுக்கே போயிட்டு மீட் பண்ணிருக்காரு, எல்லாமே ஓகே தான், நீ அந்த பொண்ணை கொலை பண்ணல ரேப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ற, இருந்தாலுமே கூட உன்னுடைய ஸ்பெர்ம் எப்படி அந்த பொண்ணுக்கு மேல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விஷயம் தான் இது வரைக்கும் எனக்கே புரிய மாட்டேங்குது, என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல அடைச்சாங்க, அன்னைக்கு நைட்டு கட்டாயப்படுத்தி ஒரு சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க,
சொன்னாங்க. நானும் வேற வழி இல்லாம சாப்பிட்டேன். மறுநாள் காலையில தான் தூங்கி எந்திரிச்சேன். அன்னைக்கு நைட்டு முழுக்க மயக்கத்துல கடந்தேன். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொல்லும் போது இவன் மயங்கி போனதுக்கு அப்புறமா இவனுடைய உடம்புல இருந்து ஸ்பெர்ம் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்பெர்மை கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு மேலையும் அந்த பொண்ணுக்குள்ளேயும் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப கேவலமான வேலைகள்லாம் இந்த போலீஸ்காரன் பார்த்திருக்கான். இதான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. இப்படி பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும் போது வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இந்த விஷயம் தான் நடந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்றாரு. அவ்வளவுதான், மாட்டிக்கிட்ட, இதுக்கப்புறம் யாராலையும் தப்பிக்க முடியாது. இதுக்கப்புறமாச்சு உண்மையை சொல்லுங்க. போலீஸ்காரனா இருந்துட்டு பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டு மாட்டி விடக்கூடாது. இதுக்கப்புறமாச்சு உண்மையை சொல்லு, எல்லாரும் வாக்குமூலம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பொய்யா சொல்லிட்டு இப்போ உண்மையை சொன்னா இவங்களுக்கும் பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதே டைம்ல போன் வருது. உங்களுக்கு ஜெயிலர் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி போனை கொண்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோ போனை வாங்கி பேசுறாரு. யாருன்னு பார்த்தா பால்ராஜ் தான். நீங்க எனக்கு இது வரைக்கும் பண்ண எல்லாமே போதும், அப்படியே இந்த கேஸை விட்டுருங்க, என்ன வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டேன், இன்னும் ஒரு 15 வருஷம் தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது யோ என்னையா சொல்ற, உனக்காக தான் இங்க உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்கேன், உனக்கு என்ன விஷயம் ஆச்சு, பைத்தியம் கீத்தியம் புச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பால்ராஜ் என்னமோ சொல்றாரு. ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதே டைம்ல உள்ளுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு சரி ஓகே நாங்க வாக்குமூலம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன விஷயம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜான்வி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே உண்மையை சொல்றாங்க. நம்ம ஹீரோ வெளியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. யோ என்ன விஷயம் ஆச்சு, அவங்க எல்லாருமே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, நீ இந்த டைம்ல சந்தோஷப்படணும், சோகமா உட்கார கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. எல்லாருமா சேர்ந்துட்டு நீங்க பண்ணது பெரிய விஷயம், ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, நாங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறமாச்சு தப்பு பண்ணாம இருக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் அப்பாவுடைய சமாதியை போறாங்க. அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் அந்த நிரபராதியை காப்பாத்திட்டேன், ஆனா உண்மையான குற்றவாளியை தண்டிக்க முடியாம போச்சு, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நம்ம ஹீரோவும் பால்ராஜும் என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பால்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பண்ணது எல்லாமே போதும், என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்றாரு. யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நான் தான் கொலைகாரன், நான் கொலைகாரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும், இந்த கேஸை அப்படியே விட்டுருங்க அப்படின்னும் போது கிடையாது, நீ யாரையோ காப்பாத்த ட்ரை பண்றேன்னு நினைக்கிறேன், என்ன விஷயமாச்சு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பால்ராஜுடைய பொண்ணு பால்ராஜ பார்க்க வரா. வந்தவ ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னால நீங்க மாட்டிக்கிட்டீங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது எம்மா நீ என்னமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. பிளாஷ்பேக் உள்ள ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. மஞ்சு மட்டும் அந்த பையனை லவ் பண்ணல, சுதாக்குமே அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஒவ்வொரு வாட்டியும் மஞ்சு போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணும் போதெல்லாம் இந்த பொண்ணும் பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க, இவங்க லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் சுதாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த கிரஷ் போக போக பயங்கரமான லவ்வா மாறி ஒரு சைக்கோத்தனமா மாறி இருக்கு. அன்னைக்கு நைட்டு போயிட்டு மஞ்சுவை மீட் பண்ணி எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்காக நீ அந்த பையனை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடியே உனக்கு என்னடி ஆச்சு, பைத்தியம் ஆயிட்டியா, தேவையே இல்லாம சம்பந்தமே இல்லாம வந்து பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கிருந்து போடி அப்படின்னு சொல்லும் போது நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுதா கேட்க முடியவே முடியாது, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் சண்டை போடுகிறாங்க. அந்த சண்டையுடைய முடிவுல தான் சுதா வந்துட்டு மஞ்சுவை கத்தியால வெட்டி கொலை பண்ணிட்டு இருக்கா. நான் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், எனக்காக நான் பண்ண தப்புக்காக நீங்க ஏன் ஜெயில கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் நினைச்ச மாதிரியே அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன அந்த பையன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நைட்டு முழுக்க மஞ்சு மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என் மேல அவனுக்கு கொஞ்சம் கூட பாசமே கிடையாது, என் மேல கூட கை வைக்க மாட்டான், எனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மாதிரி நரக வாழ்க்கையா இருக்கு, நான் போயிட்டு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா நீ கொஞ்சம் வாய மூடுமா, ஏமா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ கஷ்டப்படவா, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ சந்தோஷமா இரு, அந்த பையன் கண்டிப்பா சரியாயிடுவான், நான் ஜெயில இருந்து கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடுவேன், நீ கவலைப்படாம போ, இந்த உண்மையை போயிட்டு பைத்தியம் மாதிரி யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கிளம்பி வந்திருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த 6 பேரும் உண்மையை சொன்ன காரணத்தினால இந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க. இந்த பால்ராஜ் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றாங்க. இவர் ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கு வந்து சந்தோஷமா பொண்டாட்டி புள்ள கூட பேசிக்கிட்டே இருக்கும் போது சுதாவை மட்டும் காணும். எங்க சுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு ஒரு கிணத்துக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போறா. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.